சரவண பவனே. முருகன் அருளால் எங்கள் திருமணத் துணை சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் உளமார்ந்த வணக்கம். உங்கள் மன வாழ்க்கை மலர்ச்சியாகவும் இனிமையாகவும் அமைய எங்கள் சேனல் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சேனலில் வெளியாகும் மணமகன் மணமகள் தகவல்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசம். இந்த சேவை பெண் வீட்டாரின் ஒத்துழைப்புடனே பதிவேற்றம் செய்யப்படுகிறது. பெண்களின் தனிப்பட்ட புகைப்படங்கள் அவர்களின் தனியுரிமை காரணமாக மட்டுமே காட்டப்படுவதில்லை. நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறவர்களாக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் மற்றும் ஷேர் பண்ண மறக்க வேண்டாம். உங்களுக்கு ஏதேனும் கருத்துகள் இருந்தால் கமெண்ட் பகுதியில் கண்டிப்பாக பதிவிடுங்கள். இந்த சேவை முற்றிலும் இலவசம். ஒருபோதும் கட்டணம் எதுவும் இல்லை. சரி, இன்று நம்மிடம் வந்துள்ள சில மணமகளின் விவரங்களை இப்போது காணலாம். மீண்டும் சந்திப்போம். முதல் மணமகளின் பெயர் கஸ்தூரி. இவருக்கு வயது 37 ஆகிறது. ஜாதி என்னும் போது இந்து சமூகத்திலேயே கொங்கு கவுண்டர் என்ற பிரிவை சேர்ந்தவர். ராசி தனுசு, நட்சத்திரம் மூலம். இவரது கல்வி தகுதி என்னுமிடத்தில் டிகிரி வரை படித்து முடித்து ஒரு அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்து வருகிறார். மாத வருமானம் ரூ. 28,000க்கு மேல் சம்பாதிக்கிறார். அரசு பணி நிலையானது என்பதாலும் நல்ல சம்பளம் கிடைப்பதாலும் தமக்கு வரும் கணவர் ஏழையாக இருந்தாலும் கூட தம்மை நன்றாக பார்த்து கொள்ளக்கூடிய, உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் கிடைத்தால் போதும் என்று விரும்புகிறார். ஜாதி, வயது, பின்னணி என எந்த தடைகளும் இல்லை என்றும், முதல் திருமணமோ அல்லது மறு திருமணமோ என்பதில் உடன்பாடு இருப்பதாகவும் கூறுகிறார். ஏனெனில் இவர் முதல் திருமணம் செய்து கணவருடனான கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து தற்போது முறையான விவாகரத்தும் பெற்றுள்ளார். இவருக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை உள்ளது. சொந்த வீடு, விவசாய நிலம் என நல்ல வசதியான குடும்ப பின்னணி. மீண்டும் சந்திப்போம். கஸ்தூரி தற்போது செங்கல்பட்டு பகுதியில் தனியாக வசித்து வருகிறார். அவருக்கு தன்னை ஆதரிக்கக்கூடிய ஒரு மணமகன் விரைவாக கிடைத்தால் உடனடியாக திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற விருப்பம் இருக்கிறது. இவரது உயரம் 5 அடி 8 அங்குலம். நல்ல சிவப்பு நிறத்தில் அழகாக இருப்பதால் தன்னைப் போலவே ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடிய துணை கிடைத்தால் போதும் என்கிறார். படித்த பெண் என்பதால் தன்னைப் போல் படித்த மணமகனாக இருந்தாலும் டபுள் ஓகே தான். இந்த மணமகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் திரையில் தெரியும் வாட்ஸ்அப் எண்ணுக்கோ அல்லது மின்னஞ்சலுக்கோ உங்கள் முழு விவரங்களையும் அனுப்புங்கள். பெண் வீட்டாருக்கு நாங்கள் அந்த தகவலை அனுப்பி வைப்போம். அவர்களுக்கு உங்களை பிடித்திருந்தால் அவர்களே உங்களை தொடர்பு கொள்வார்கள். இது முற்றிலும் இலவச சேவை. அடுத்த மணமகளின் விவரங்களுக்கு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம். இரண்டாவது மணமகளின் பெயர் கமலி. இவருக்கு வயது 42. இந்து சமுதாயத்தில் வன்னியர் உட்பிரிவைச் சேர்ந்தவர். ராசி விருச்சிகம், நட்சத்திரம் கேட்டை. கல்வி தகுதி டிகிரி முடித்து ஒரு தனியார் துறையில் மாதம் ரூபாய் 22,000 சம்பளத்துக்கு வேலை பார்த்து வருகிறார். இவரது திருமண நிலை என்னுமிடத்தில் 2ஆம் திருமணத்துக்கு சம்மதம் தெரிவித்துள்ளார். ஏனெனில் முதல் திருமணத்தில் குழந்தை இல்லாத காரணத்தாலும் கணவருடன் கருத்து வேறுபாடு இருந்ததாலும் பிரிந்து தற்போது தனியாக வசித்து வருகிறார். அம்மா, அப்பா, சொந்தங்கள் எவரின் ஆதரவும் இல்லாத நிலையில்
லிவிங் டுகெதர் உறவில் பழகக்கூடிய மணமகனாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். அவர் அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருப்பதால் நல்ல துணை கிடைத்தால் போதும் என்ற மனநிலையில் இருக்கிறார். மீண்டும் சந்திப்போம். கமலியிடம் சொந்த வீடு இருக்கிறது. தற்போது புதுக்கோட்டை பகுதியில் வசித்து வருகிறார். இந்த மணமகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் திரையில் உள்ள வாட்ஸ்அப் எண் அல்லது மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளலாம். இந்த சேவை முற்றிலும் இலவசம் என்பதை மீண்டும் நினைவூட்டுகிறோம். பெண் வீட்டார் உங்கள் விவரங்களை பெற்ற பின்னரே முடிவெடுப்பார்கள். கஸ்தூரியைப் போலவே கமலியும் ஒரு உறுதியான, நேசிக்கக்கூடிய துணையை எதிர்பார்க்கிறார். லிவிங் டுகெதர் உறவுக்கும் இவர் சம்மதிப்பதால் முறையான திருமணம் கட்டாயமில்லாத சூழலில் உள்ளவர்களும் இவரை தொடர்பு கொள்ளலாம். இவர் விரும்புவது நேர்மையான உறவும் பாதுகாப்பான வாழ்க்கையும் மட்டுமே. மீண்டும் சந்திப்போம். இந்த 2 மணமகள் விவரங்களும் முற்றிலும் நம்பகமானவை. எங்கள் சேனலில் வரும் ஒவ்வொரு தகவலும் பெண் வீட்டாரின் அனுமதியுடனே பதிவு செய்யப்படுகிறது. கஸ்தூரி மற்றும் கமலி இருவரும் சுயமரியாதை உள்ளவர்கள், சுயமாக சம்பாதிப்பவர்கள், தங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தேடிச் செல்பவர்கள். உங்களில் யாருக்கேனும் இவர்கள் விவரங்கள் பொருந்தினால் உடனடியாக பதிவு செய்யுங்கள். நீங்கள் மணமகனாக இருந்தாலும் உங்கள் நண்பர் அல்லது உறவினருக்காக தேடினாலும் இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்கள் சேனலை பின்தொடர்ந்து மண வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்க உதவுங்கள். மீண்டும் சந்திப்போம். இன்றைய பதிவில் மொத்தம் 2 தகுதியான மணமகள்கள் பற்றிய விவரங்களை பார்த்தோம். முதல் நபர் கஸ்தூரி, அரசு செவிலியர், 37 வயது, கொங்கு கவுண்டர், மறு திருமணத்திற்கு ஒப்புதல். இரண்டாவது நபர் கமலி, தனியார் பணி, 42 வயது, வன்னியர், லிவிங் டுகெதர் உறவுக்கும் சம்மதம். இருவரும் தங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல துணையை மட்டுமே எதிர்பார்க்கிறார்கள். உங்கள் நட்பு, புரிதல், பாசம் இவர்களுக்கு மிக முக்கியம். சரியான பொருத்தம் இருந்தால் இந்த சேவல் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். எனவே திரையில் தெரியும் தொடர்பு எண் அல்லது மின்னஞ்சல் வழியாக உங்கள் விவரங்களை அனுப்பத் தவறாதீர்கள். மீண்டும் சந்திப்போம். எங்கள் சேனல் எப்போதும் இலவசம், எப்போதும் நேர்மையானது. நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் இன்னும் பலரின் மனவாழ்க்கையில் மகிழ்ச்சியை உருவாக்க உதவலாம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். கஸ்தூரிக்கும் கமலிக்கும் பொருத்தமான மணமகன்கள் கிடைக்க உங்கள் ஒத்துழைப்பு மிக முக்கியம். இந்த சேவையை மேலும் மேம்படுத்த உங்கள் ஆலோசனைகளை எதிர்நோக்குகிறோம். இறுதியாக, மணமகள் தரப்பிலிருந்து கிடைக்கும் பதிலுக்காக காத்திருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.